அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். அதே போல் இன்று திருமணநாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை என்னை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடம் ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. விஸ்வாசி கார்த்திகை 4 இன்று வியாழக்கிழமை, ஆங்கில வருடம் 20/20/2025 இன்று கீழ் நோக்கினால். நட்சத்திரம் இன்று காலை 11:53 விசாகம், பின்பு அனுசம். திதி இன்று பிற்பகல் 12:31 வரை அமாவாசை, பின்பு பிரதமை. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராசன நட்சத்திரம் ரேவதி அஸ்வினி. ராசி பார்த்திங்கன்னா மீனம் மேசம். சந்திராசை பொறுத்த மட்டும் ராசியை 50% பாதிக்கும், லக்கணத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த மீன ராசி மீன லக்கணம், மேச ராசி மேச லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருங்க. ஏன்னா ஏற்கனவே 7.5 சனி நடந்து கொண்டு இருப்பதால் இப்போ மீன ராசிக்கு ஜென்ம சனி நடந்து கொண்டு இருக்கிறது. மேச ராசிக்கு விரய சனி நடந்து கொண்டு இருக்கிறது 7.5 சனியில். இதில் மீன ராசி தான் அதிகமாக இப்போ பாதிப்பை அடையக்கூடிய நாள். பூர்வ புண்ணிய கர்மாவின் அடிப்படையில் அவங்களுடைய நிலைப்பாடு இப்போ இருக்கும். எப்பவுமே ஒரு சனி ஆரம்ப சனி முதல் 7.5 சனி வரக்குள்ள பாதிப்பு தராது. 2வது சனி வரக்குள்ள முழு பாதிப்பை தரும். 3வது சனி முழு பாதிப்பை தராது, பாதி தான் கொடுக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். அதனால் இந்த மீன ராசிக்காரர்கள் மிக கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் சண்டை சச்சரவு, மன கஷ்டம், விரோதிகள் ஏற்படுறது, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, சொந்தக்காரங்கிட்ட பிரச்சனை அனைத்தும் இந்த ஜென்மசனியால் ஏற்படும். அதனால் மிகவும் கவனமாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். அது கூட சேர்ந்து இப்போ சந்திராஷ்டமும் வருவதால் விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே போல் சண்டை சச்சரவுகள் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பண விரயத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் விழிப்புணோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். நல்ல நேரம் காலை 10:45 11:45 மாலை இல்லை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 1:15 மாலை 6:30 7:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கி இல்லாதவங்களை பயன்படுத்துவது, எந்த ஒரு நல்ல காரியம் செய்தாலும் இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தினா வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். கருத்தில் கொள்ளுங்கள். அது கூட சேர்த்து இந்த சுப வரையை பயன்படுத்தினா 100% வெற்றி உங்களை தேடி வரும். இன்று வியாழக்கிழமை என்பதால் குரு பகவான் தான் இன்றைய ஓரநாதன். அவரே இன்றைய கதாநாயகன். குரு வர பார்த்தீங்கன்னா காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 குரு வரும். இதுக்கு அடுத்து வர செவ்வாய் வரும். இதுக்கு அடுத்து வர சூரிய வரும். இந்த 2 வரையும் அசுப உரைகள். அதுக்கப்புறம் இந்த சுக்கிர உரை, புதன் உரை, சந்திர உரை, இந்த 3 உரைகள் சுப உரைகள் ஆகுங்க. கருத்தில் கொள்ளுங்கள். இந்த 3 உரைகளை பயன்படுத்தி உங்களுடைய கோரிக்கைகளை வென்றெடுக்கலாம். அதே போல் இன்று வியாழக்கிழமை என்பதால் இந்த யமகண்டம் 6 to 7:30 யமகண்டம். இந்த நாளில் எந்த செயல் செய்தாலும் வெற்றி தேடி வரும். குருவும் கேதுவும் இணையக்குள்ள ஒரு ஜாதகர் அற்புதமான பலனை பெற முடியும். ஒரு ஜாதகட்டத்தில் 12 கட்டத்தில் குருவும் கேதும் இணைந்திருந்தால் அந்த ஜாதகர் தன்னுடைய அறிவு திறனால் அபூர்வ வளர்ச்சி அடைவார். கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் இந்த 6 to 7 குரு வர வருது. இன்று வியாழக்கிழமை குருவுடைய நாள் வேறு. அதே போல் இந்த யமகண்டத்தையும் சேர்த்து வைக்கக்குள்ள நீங்கள் ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறீங்க, இல்லை ஒரு கடை ஆரம்பிக்கிறீங்க, ஒரு டீ கடை ஆரம்பிக்கிறீங்கன்னா இது போல் நாளில் நீங்கள் தொடங்கினால், அதாவது இந்த யமகண்டத்தில் 6லேருந்து 7 மணிக்குள்ளே நீங்கள் தொடங்கினீங்கன்னா 6லேருந்து 7:30 யமகண்டம். அது குருவரை என்பது 6லேருந்து 7 முடியுது. இந்த காலகட்டத்தில் எந்த செயல் செய்தாலும் அதில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. இதெல்லாம் ஆதி காலத்தில் பயன்படுத்தப்பட்ட முறை இது. ஏன்னா இப்போ நம்ம ராகு காலம் யமகண்டத்தை தவிர்ப்போம். ஆனால் வியாழக்கிழமையில் யமகண்டம் அற்புதமாக இயங்கும். அந்த
நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் தொழிலை நீங்கள் விரிவுபடுத்தலாம், கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ ராகுகாலம் மதியம் 1:33, யமகண்டம் காலை 6 to 7:30, குளிகை வந்து காலை 9 to 10:30. குளிகைன்னா மாந்தினா குளிகை. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது, அது தீவினையே ஏற்படுத்தும். ஏன்னா குளிகை என்பது ஒரு வேலையை செய்தால் மீண்டும் மீண்டும் செய்ய தூண்டுவது, அது நல்லதை செய்யாது, கெட்டதே செய்யும், கருத்தில் கொள்ளுங்கள். சூலம் வந்து தெற்கு. கோயிலுக்கு சென்றால் தெற்கு சைடு பார்த்து தான் கற்பூரமாக விளக்கை ஏற்றணும். ஏன்னா இன்று தெற்கு தசநாதன் வழி நடத்துவதால் அவர் வழியிலேயே செல்வது மிகவும் சிறப்பு. நீங்கள் எதை எண்ணி வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த எண்ணங்கள் மிக எளிதில் நிறைவேறும். தெற்கு சைடு பார்த்து தான் இன்று அனைத்து கோயிலுக்கு சென்றால் அனைவரும் தெற்கு சைடு பார்த்து தான் விளக்கு கற்பூரம் ஏற்றணும், கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ ராசி பலன் பார்க்கலாம். முதல் ராசி மேச ராசி. மேச ராசியை பொறுத்த மட்டும் போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும், அதனால் விழிப்புணோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் செலவுகள் அதிகமாக இருக்கும், செலவை சுப செலவாக மாற்றி இந்த நாளை நீங்கள் செலவு செய்யுங்க, இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் மனவேதனையும் பண விரயமும் சிக்கல்களும் ஏற்படக்கூடிய நாள், அதனால் மிக மிக கவனமாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். உங்கள் இஷ்டத்தை குலத்தை வணங்கிட்டு இந்த நாளை செலவு செய்யுங்க. கடகராசியை பொறுத்த மட்டும் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். சிறு தொழில் செய்யுங்க, தக்காளி வெங்காயம் பூண்டு காய்கறி கீரை வைக்கிறீங்களா, இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். அற்புதமான நாள், சிறப்பான நாள், முயற்சிகரமான நாள். சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் சிறு முயற்சி எடுக்கணும், முயற்சி எடுத்தால் தான் இந்த நாள் வந்து உங்களுக்கு வெற்றியை தேடி தரும். அதே போல் எந்த ஒரு செயல் செய்தாலும் சிந்தித்து செயல்படணும், வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்தணும், அப்போ தான் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும். கன்னி ராசியை பொறுத்த மட்டும் ஒரு புத்தி கூர்மையும் ஒரு விவேகமும் உங்களுடைய அறிவுத்திறனையும் அதாவது பளிச்சிடும் நாள். மற்றவர்கள் உங்களுடைய அறிவுத்திறனை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க, பாராட்டுவாங்க, அற்புதமான நாள். துலா ராசியை பொறுத்த மட்டும் இந்த இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். இந்த சிறு தொழில் செய்யுங்க, தக்காளி வெங்காயம் பூண்டு காய்கறி கீரை வைக்கிறவங்களா, இன்று இரட்டிப்பு லாபத்தை பார்க்கலாம். இன்று தசநாதன் தெற்கு தசநாதன் தான் இன்று வழி நடத்துகிறாரு. தெற்கு சைடு வியாபாரத்தை ஆரம்பித்தால் அமோக லாபத்தை இந்த துலா ராசிக்காரர்கள் பெற முடியும். சிறு தொழில் செய்யுங்க, கருத்தில் கொள்ளுங்கள். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் சிந்தனைகள் சிதறக்கூடிய நாள், அதனால் விழிப்புணோடு இருங்க. எந்த செயல் செய்தாலும் மிக கவனமாக செய்யுங்க. ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி சிந்தித்து செயல்படுங்க, கண்டிப்பாக இந்த நாள் உங்களுக்கு வெற்றியை தேடி தரும். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் பண விரயம் பொருள் விரயம் எதுவும் இல்லை, உடல்வாதிகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே போல் கோபம் அதிகமாக வரும், கோபத்தால் பகையை ஏற்படும், மனக்கஷ்டம் ஏற்படும். அதனால் கோபத்தை அடக்கி பொறுமை காத்து இந்த நாளை செலவு செய்யுங்க, இந்த நாள் உங்களுக்கு முயற்சிகரம் நாளாக அமையும். மகர ராசியை பொறுத்த மட்டும் வெற்றி மேல் வெற்றி தான். எந்த செயல் செய்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி காத்து கொண்டு இருக்கிறது, ஒரு மன நிம்மதி ஏற்படும், அற்புதமான நாள். கும்பராசியை பொறுத்த மட்டும் எதிரிகள் ஏற்படக்கூடிய நாள், அதேபோல் எதிர்ப்பும் ஏற்படக்கூடிய நாள், நண்பர்களும் பகையாகக்கூடிய நாள். அதனால் வார்த்தைகளை கவனம் பயன்படுத்துங்க, கோபத்தை அடக்குங்க. எந்த ஒரு செயல் செய்தாலும் சிந்தித்து செயல்படுங்க, வார்த்தைகளையும் தெளிவான முறையில் பயன்படுத்துங்க, இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும். மீனராசியை பொறுத்த மட்டும் நற்செய்திகள் வீடு தேடி வரக்கூடிய நாள், அற்புதமான நாள், சிறப்பான நாள், முயற்சிகரமான நாள். இந்த மீனராசிக்கும் மேச ராசிக்கும் சந்திராசன் நடப்பதால் மிக கவனமாக இருங்க. எக்காரத்து கொண்டு வண்டி இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசாதீங்க, சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கற்றுக்கொண்டு பயன்படுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.